இளைஞர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு புதிய பாடப்பிரிவுகளை பல்கலைக்கழகங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் க பொன்முடி கேட்டுக் கொண்டுள்ளார். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் டிஜிட்டல் பதிப்பு தொழில்நுட்ப பாடப்பிரிவு அறிமுகப்படுத்தப்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சர் முன்னிலையில் சென்னையில் இன்று கையெழுத்தானது. பல்கலைக்கழகத்திற்கும் இந்திய தொழில் கூட்டமைப்புக்கும் இடையே நடைபெற்ற இந்த ஒப்பந்தத்தில் பல்கலைக்கழக வேந்தர் கி வீரமணியும் இந்திய தொழில் கூட்டமைப்பு தமிழ்நாடு பிரிவின் தலைவர் சி கே ரங்கநாதனும் கையெழுத்திட்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் பொன்முடி, பல்கலைக்கழகங்களுக்கு தேவையான வசதிகளை அரசு வழங்க தயாராக இருந்தாலும் கல்வியின் தரத்தை உயர்த்த பல்கலைக்கழகங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்படவிருக்கும் டிஜிட்டல் பதிப்பு தொழில்நுட்ப பாடப்பிரிவு மூலம் பதிப்பகத்தார் மற்றும் இந்த துறையில் ஈடுபாடுள்ள இளைஞர்கள் பெருமளவில் பயனடைவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டில் முதன்முறையாக டிஜிட்டல் பதிப்பு தொழில்நுட்ப பாடப்பிரிவில் 3 ஆண்டு பட்டப்படிப்பு இந்த பல்கலைக்கழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட இருப்பதன் மூலம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக துணைவேந்தர் என் ராமச்சந்திரன், இந்திய தொழில் கூட்டமைப்பு தமிழ்நாடு பிரிவின் டிஜிட்டல் பதிப்பகத்துறை தலைவர் ஸ்ரீராம் சுப்பிரமணியா உட்பட பலர் கலந்து கொண்டனர்.